அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி இன்னைக்கு கள்ள சாராய குறிச்சியாக மாறியது எப்படி? இந்த கள்ளச்சாராயம் இந்த கள்ளக்குறிச்சியில் மட்டும் இப்போ மட்டுமா இது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. விழுப்புரத்தில் 10 பேர் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்திருக்காங்க. அப்போதைக்கு இந்த அரசு கடுமையான ஒரு நடவடிக்கையில் எடுக்காமல் தன்னோட அலட்சிய போக்குனால, அதாவது இந்த ஆட்சியின் கீழ் செயல்படக்கூடிய கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது காவல்துறையாக இருக்கட்டும், மற்ற பணிகளில் இருக்கக்கூடிய சரியான முறையில் மக்களை வழிநடத்தாமல் அவங்ககிட்ட இருந்து அதாவது ஊழல் பெற்றுக்கொண்டு அவங்களை எதுவுமே கண்டுக்கிறாமல் விட்டதுனால தான், இந்த அரசோட கவனக்குறைவினால தான் இவ்வளோ இன்னைக்கு 37 பேர், ஏறக்குறைய 37 பேர் இறந்துருக்காங்க. ஒரு கணவன் மனைவி இருவருமே அந்த சாராயத்தை அருந்தி இன்னைக்கு இறந்துருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது எப்படி அந்த கருணாபுரத்தில் எங்கே காய்ச்சப்பட்ட மறைமுகமாக ஒரு காட்டுக்குள்ளேயே எங்கேயோ வச்சு காய்ச்சப்படலை. காவல்துறை அருகாமையிலேயே எல்லாரும் நடமாடக்கூடிய பாதையில் பப்ளிக் பிளேஸில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே தான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டிருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே இதுக்கு உடந்த சொல்லப்போனால் 2 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததுக்கப்புறம் இது ப்ரெஸ் மீட்டுக்கு இந்த தகவலை சொல்கிறாங்க. அப்போ ப்ரெஸ் மீட்டில் இந்த தகவலை சொல்லும்போது அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை இது அதாவது இந்த தகவல் கலெக்டர்கிட்ட போகுது. கலெக்டர் என்ன சொல்றாரு, கள்ளச்சாராயம் அருந்தியதுனால தான் அவங்க இறந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அவங்க வேறு ஏதோ காரணத்துக்காக இறந்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தகவலை சொன்னோன்னே, இந்த இறந்தவர்களை தூக்கிட்டு வர்றாங்கல்ல, அவங்க தூக்கிட்டு திரும்ப போய் அந்த சாராயத்தை போய் குடிச்சிருக்காங்க. அதாவது இறந்தது வேற காரணத்தினால இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மக்கள் இதை ஒரு அலட்சியமா எடுத்துக்கிட்டு மீதமுள்ள சில பேரும் போய் அதை அருந்தி அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இறந்துருக்கதா இப்போ நியூஸ்ல புதிய தலைமுறை தந்தி எல்லா டிவிலையும் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு முழுமையாக பொறுப்பேற்றிருக்க வேண்டியது அரசு தான். ஒரு 10 லட்சம் ஒரு உயிருக்கு 10 லட்சத்தை இன்னைக்கு மதிப்பிட்டு 10 லட்சம் தந்துடும். இறந்தவங்களுக்கு அதாவது மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு 50,000மும், இறந்த குடும்பத்துக்கு 10 லட்சமும் தர்றோம்னு சொல்லி அரசு அறிவிக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான, தமிழ்நாடு வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு கேவலமான செயல். 40 உயிர் ஒரு ஊரில் 40 உயிரை கள்ளச்சாராயத்தினால சாகப்படுதுன்னா இது ஒரு கேவலமான ஒரு செயல். கேவலமான ஆட்சி கீழே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு. பள்ளிக்கு பள்ளி இன்னைக்கு குட்கா கஞ்சா எல்லாம் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த எல்லா இடத்துலையுமே கள்ளச்சாராயம் இல்லாத இடமே இல்லை. ஆனால் இது இன்னைக்கு இந்த உயிரிழப்புனால பூதாகரமாக இது வெளியில் வந்திருக்கு. இதுக்கு இந்த அரசு என்ன செய்ய போகிறது? உடனே அங்கே இருந்த பணியை செஞ்ச மாவட்ட ஆட்சியாளர் பணி இடமாற்றம் மட்டும் செஞ்சுருக்காங்க. இது சரியான ஒன்னதான் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது மக்களிடத்துல இந்த கேள்வி இன்னைக்கு எழுந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியே பார்த்தீங்கன்னா மரண ஓலமா இருக்கு. அதாவது வரிசையா பாடை கட்டி அவங்க எல்லாரும் எரிக்கிற சம்பவம் எவ்வளோ பெரிய ஒரு வலியை கொடுக்குது தெரியுமா? ஒரு உயிரோட மதிப்பு தெரியாம இன்னைக்கு பக்கம் எங்கிட்டு திரும்பினாலும் கவர்மெண்டே நடத்தக்கூடிய சாராய கடை. அந்த சாராய கடை மட்டும் என்ன தீர்த்தமா மருந்தா? அது கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட்றோம், இது உடனே செத்துட்டாங்க. அதுக்கு இது ஸ்லோ பாய்சன், இது உடனே செத்துட்டாங்க. இப்போ இந்த சாராய கடை மதுவிலக்க ஒவ்வொரு முறையும் அரசு தேர்தல் வரும்போது மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம், இளம் அதான் கனிமொழி அம்மா கூட சொல்றாங்க, இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. கனிமொழி ஆலையோட இது ஆச்சு நடத்துறதே கனிமொழி அம்மா தான். இந்த மாதிரி அவங்க அரசு நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய சசிகலா அம்மாவா இருக்கட்டும், அதிமுக பொறுத்தவரையில், திமுக பொறுத்தவரை கனிமொழி அம்மாவா இருக்கட்டும், நான் பெண்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் சொல்லுவேன். இவங்களே மது ஆலைகளை நடத்திக்கிட்டு இவங்க மதுவிலக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடத்தி அரசியலில் வெற்றி பெற்றுட்டு இது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை, அதாவது ஒரு உயிரை உறிஞ்சி ஒரு வருமானம் பார்த்து அதில் தன்னோட வாழ்க்கை தரத்தை வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கெல்லாம் மாறணும். நமக்கானவர்கள் நம்மள அதிகாரத்தில் இல்லாதப்ப நம்ம உயிரை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. நம்ம மண்ணுக்காரங்க சொந்தம் இல்லாதவங்க நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மண்ணை பற்றி, இந்த மக்களை பற்றி, இந்த மக்களோட உயிர்களை பற்றி எப்படி ஒரு அக்கறை இருக்கும்? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வுமா இன்னைக்கு நடந்திருக்கிறதெல்லாம் மக்கள் நல்லா விழிச்சுக்கிறணும். இதுல இருந்து ஒரு எச்சரிக்கையோட எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைங்க இந்த பூமியில எப்படி எதிர்கொள்ள போறாங்க? இவ்வளோ அதாவது பள்ளிக்கூடம் கொஞ்சம் எங்க வேணாலும் பாருங்க, பெரிய வருமானம் எந்த சைடில் பார்த்தாலும் ஒயின் ஷாப்பு, பார்லர் இருக்க மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு
முதல்ல மாப்பிள்ளை குடிக்கிறானான்னு கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணோம். இன்னைக்கு பாரு வச்சு நடத்துகிற மாப்பிள்ளைக்கு வந்து நம்ம மனநிலையே மாறிட்டா பாருங்க. அதாவது குடிக்கிற மாப்பிள்ளைக்கு அன்னைக்கெல்லாம் வந்து பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா குடிக்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்குறது இல்லை. இப்போ ஒயின் ஷாப்பில் மாப்பிள்ளை வேலை ஆக்குறாங்கன்னா பொண்ணு கொடுக்குறோம். அப்படி ஒரு அதாவது குடிக்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றிய ஒன்றா வந்து நம்மளை வந்து இன்னைக்கு சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதுவுக்கு அடிமையான ஒரு தமிழ்நாடா இன்னைக்கு வந்து தமிழ்நாடா மதுநாடா மாற்றி இந்த திராவிட மாடல் நம்மளை வந்து கீழ்த்தரமான ஒரு செயலுக்கு தள்ளிடுச்சு. இந்த உயிரிழப்புக்கு இனி ஏதும் இது மாதிரி ஒரு கொடுமை இந்த இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இந்த திமுக அரசு இதுக்கு என்ன செய்ய போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.